தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். வந்தது வந்தது நம் இல்லம், வாசலில் வரைந்திடுமா கோலம். பேரின்பம் இனி ஆரம்பம். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். மனிதனை புனிதம் ஆக்குவது தெய்வ தரிசனம். மனதினில் சலனம் போக்குவது தெய்வ தரிசனம். நிம்மதி நிம்மதி நம் சொந்தம், வாழ்வினில் அருள்வது இறைபந்தம். வாராதோ பேரானந்தம். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சிறப்புக்குரிய தெய்வ தரிசனம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஆலயம், கோயில் என்று சொன்ன உடனேயே இந்நாட்டவருக்கு மட்டுமல்ல எந்நாட்டவருக்கும் நினைவிற்கு வரக்கூடியது தஞ்சை பெரிய கோயில். தென்னாடுடைய சிவன் என்று பெயர் பெற்ற எம்பெருமானுடைய திருக்கோவில்களுள் மிக மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் தஞ்சை பெரிய கோவில். ஆலயம் என்றால் எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கும் உதாரணமாக, ஏன் இதுபோல் இந்த ஆலயம் அமைந்துள்ளது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அமைந்துள்ள ஒரே ஆலயம் என்று சொன்னால் அது தஞ்சை பெரிய கோவில் ஆலயம்தான். ராஜராஜ சோழன் என்கின்ற அற்புதமான அரசனின் பெரும் முயற்சியால் இந்த உலக மக்களுக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் தஞ்சை பெரிய கோவில். இன்றைக்கும் அந்த ஆலயத்தையும் ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய அழகையும் எண்ணி எண்ணி வியக்கக்கூடியவர்கள் பலருண்டு. விஞ்ஞானிகள் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நுட்பமான கட்டுத்திறனை தன்னகத்தே கொண்ட ஓர் அருமையான கற்கோயில் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி இந்த ஆலயத்தை அமைத்திருப்பார்கள் என்று இன்றைக்கு பல வல்லுநர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொய்மை வாய்ந்த கட்டிட கலையை தமிழன் உலகிற்கு பறைசாற்றிய மிக பிரம்மாண்டமான படைப்பு என்று சொன்னால் அது தஞ்சை பெரிய கோவில். தமிழர் என்பதற்கு அடையாளமாகவும் தலைநிமிர்ந்து சொல்லக்கூடிய பல விஷயங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடிய இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். இந்த சித்திரை திருவிழாவினுடைய தேர் வைபவம் என்பது மிகவும் அருமையான விழா. இன்றைய தினம் நாம் நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே இந்த திருத்தேர் வைபவத்தை தான் தரிசிக்க இருக்கின்றோம். தஞ்சையிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய எம்பெருமானுடைய சிறப்புகளையும் திருத்தேர் வைபவத்தையும் நாம் தரிசித்து மகிழலாம். வாருங்கள். பெருவுடையார் கோவில், தஞ்சை. தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் ஆயிரக்கணக்கான ஆலயங்களில் முதன்மையாக திகழ்கிறது தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில். உலக நாடுகளில் தமிழ்நாட்டின் அடையாளம் இந்த கோவில்தான். மாமன்னன் ராஜராஜ சோழனின் பெயர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே புகழ் சேர்க்கும் ஆலயம் இந்த பெரிய கோவில்தான். இந்த கோவில் 1000 வருடங்களை கடந்து நிற்கும் தமிழர்களின் பாரம்பரியத்தை, திராவிட கட்டடக்கலையின் சிறப்பை
உலகுக்குச் சொல்கிறது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் அருள்மொழிவர்மன் என்ற பெயர் கொண்ட முதலாம் ராஜராஜ சோழனின் எண்ணத்தில் உருவான கலை வண்ணம்தான் இந்த கல் ஆலயம். அபார சிவபக்தி, தனித்துவமான ஆளுமை, சுமார் 7 ஆண்டுகள் உழைப்பு, உலகின் பாரம்பரிய சின்னம் என்று போற்றப்பட்ட இந்த பிரம்மாண்டத்தை நம் கண்முன் நிறுத்தியுள்ளது. பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜேஸ்வர கோவில், ராஜராஜேஸ்வரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த கோவிலை தொலைவில் இருந்து பார்த்தாலே கண்ணை கவரும் உயர்ந்த அழகிய விமானம். ஆலய வளாகத்துக்கு அருகே சென்று பார்க்கும்போது நுணுக்கமான வேலைப்பாடு அமைந்த ராஜகோபுரம். இது அளவில் சிறியதென்றாலும் அதன் சிற்பக்கலை இதனை பெரிதென காட்டுகிறது. பச்சை பசேலென அழகாக பராமரிக்கப்படும் புல்வெளி நம் மனத்தை ஆலயத்தின் அழகில் ஈடுபடச் செய்கிறது. பசுமையாய் திகழும் சோலையின் நடுவே மாமன்னன் ராஜராஜனின் கம்பீரமான உருவம். தன் வெண்கொற்ற கொடையின் கீழ் சோழ சாம்ராஜ்யத்தை நீதி நெறியுடன் ஆண்ட ராஜராஜன் அழகிய குடையின் கீழ் தங்கமயமாய் மின்னுகிறார். நெற்றி திருநீரும் முறுக்கிய மீசையும் கனிவு கண்களும் அந்த மாமன்னனின் கம்பீரத்தை நம் கண்முன் நிறுத்துகிறது. எத்தனை கல்வெட்டுகள் ராஜராஜனின் பெருமையை பறைசாற்றி, அவற்றில் ஒரு கல்வெட்டு ராஜராஜனை ராஜாக்களுக்கெல்லாம் சிங்கம் போன்றவன் என ராஜராஜ கேசரி என குறிப்பிடுகிறது. முன்புறம் அகழி, கோட்டை போன்ற அமைப்பு. பெருமான் அருளாட்சி செய்யும் கோட்டை என்பதால் இந்த கோட்டை வாசலின் முகப்பே சிறியதாக ஆனால் உயர்ந்து காணப்படுகிறது. கோட்டை போன்ற அந்த வாயிலிலிருந்து உள்ளே செல்கிறோம். ஐந்து கலசங்கள் கொண்ட 2 அடுக்கு சிறிய கோபுரம் அழகாக தெரிகிறது. மேலே உயர்ந்து பார்க்கும்போது கருவறை விமானம் நெடிதுயர்ந்து கம்பீரத்தை காட்டியபடி திகழ்வதை நம் கண்களால் பருகுகிறோம். ஒற்றை கலசம் தகதகக்க அதன் அடியில் பிரம்மாண்டமாய் ஒற்றை கல்லில் செய்யப்பட்ட விமானத்தின் மேற்புற அழகை ரசிக்கிறோம். நுண்ணிய வேலைப்பாடுகள் 4 திசைகளிலிருந்து பார்த்தாலும் ஒரே விதமாய் தெரியும் அற்புத அழகு. 4 புறங்களிலும் திசைக்கு 2ஆக 8 நந்திகள். ஆலயத்தின் மதில் சுவரில் இடைவெளியின்றி வரிசையாய் அடுக்கப்பட்ட நந்திகள் நமக்கு இதை நந்தி க்ஷேத்திரமோ என்று எண்ண வைக்கிறது. செம்மண் நிறத்தில் அழகாக காட்சி தரும் விமானம்தான் பெரிதும் நம்மை ஈர்க்கிறது. பிரதான கட்டடம் 150 அடி நீளம். இந்த விமானமோ எகிப்திய பிரமிடுகளைப் போல் கூர்நுனி கோபுரமாக அமைந்திருக்கிறது. முன் தாழ்வாரம், நந்தி மண்டபம், கருவூர் தேவர் கோவில், அம்மன் கோவில், சுப்பிரமணியர் கோவில் ஆகியவை பிற்காலத்தில் கட்டப்பட்டவையாம். இங்குள்ள மண்டபங்கள் விமானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், பெரிய நந்தி இவையெல்லாம் பொருத்தமான அளவுகளுடன் ஒரே சுற்றுச்சுவருக்குள் அடங்கியுள்ளன. இது உள்ளே உள்ள 35 சிறு கோவில்களை இணைக்கிறது. ஆலயத்தின் முக்கிய விமானம் மாடக்கோவில் வகையை சார்ந்தது. பக்கவாட்டில் 99 அடி சதுர அடித்தளம், அதன் மீது படுக்கையான பகுதி, நீண்டு துருத்தி 5 பகுதிகளாக உள்ளன. தரை மட்டத்துக்கு கீழே இருக்கும் தளத்திலிருந்து சிகரம் வரை குடாவும் மாடமும் மாறி மாறி காணப்படுகின்றன.
சுவரில் பதித்த தூண்கள் பீடத்தை அழகுபடுத்துகின்றன. போர்க்கடவுளான வாராகி அம்மன் சந்நிதியை தரிசிக்கிறோம். ராஜராஜன் போர்களுக்கு புறப்படும் முன் இந்த வாராகி அம்மனை வணங்கி ஆசி பெற்ற பின்னரே வெற்றிகளை பெற்றான் என்கிறது சரித்திரம். பிரகதீஸ்வரர் பெருவுடையார் என்று அழைக்கப்படும் மூலவ பெருமான் லிங்க வடிவில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். ராஜராஜ சோழன் இவரை ராஜராஜேஸ்வரமுடையார் என்ற பெயரில் வழிபட்டுள்ளார். இவருக்கு பீடம் இல்லை. இவரை பிரதிஷ்டை செய்யும் போது கீழே சாற்றப்படும் மருந்து இறுகாமல் இருந்ததாம். அப்போது ராஜராஜனின் குருவாக இருந்த கருவூராரே தம் சக்தியால் இறுகச் செய்து பிரதிஷ்டை செய்ததாக கூறுவர். அம்பாள் பெரிய நாயகி. காண்பதற்கு மட்டுமல்ல, அருளாட்சி செய்வதிலும் பெரிய நாயகிதான். கருவூர் சித்தருக்கு என இங்கு தனிச்சந்நிதி அமைந்துள்ளது. பகல் பொழுதில் பரிமளிக்கும் கோவிலின் அழகு இரவிலும் மின்னொளியில் தனித்து தெரிகிறது. ஆலயத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவது சித்திரப் பெருவிழாதான். மின் விளக்குகளின் ஜொலிப்பினில் கோவில் இன்னும் அழகாக தெரிகிறது. சித்திரை பெருவிழாவில் சிறப்பிடம் பெறுவது பஞ்சமூர்த்திகள் தேர் புறப்பாடுதான். தேரோட்டத்தால் தஞ்சை நகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தேரில் எழுந்தருள்வதற்காக விநாயகர், சுப்பிரமணியர், தியாகராஜர், கமலாம்பாள், நீலோத்தமன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் புறப்பாடு கண்டருள்கின்றனர். முன்னே யானை வர தியாகராஜரும் கமலாம்பாளுமாய் அழகிய பூக்கள் அலங்காரத்தில் அருட்காட்சி கொடுக்கின்றனர். கொம்புகள் முழங்க, சங்குகள் முழங்கப்பட, மேள தாளங்களுடன் பக்தர்கள் புடைசூழ பஞ்சமூர்த்திகளும் தேர் மண்டபத்தை அடைகின்றனர். கோவிலுக்குள்ளே சிறிய அளவில் நடந்த தேரோட்டம் இப்போது பெரிய உற்சவமாக ரத வீதிகளில் செல்வது பக்தர்களுக்கு பெரும் உற்சாகம்தான். எங்கும் நமச்சிவாய என்ற திருமந்திர ஒலி வானை பிளக்கிறது. வாத்தியங்கள் முழங்குகின்றன. சிறுவர்களும் சிறுமியரும் ஆடி பாடி மகிழ்கின்றனர். தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தேர் மண்டப பகுதியிலிருந்து புறப்படுகின்றன. பிரதான தேரில் தியாகராஜரும் கமலாம்பாளும் தம்பதியராய் எழுந்தருள்கின்றனர். அழகாக அமைந்துள்ள பூக்களின் அலங்காரம் நம்மை பெரிதாக கவர்கின்றது. ஆண்களும் பெண்களுமாய் பக்தர்கள் பெருமானின் அருள் தமக்கு கிட்டாதா என்ற ஏக்க பார்வையுடன் தேரில் எழுந்தருளியுள்ள தியாகராஜ பெருமானிடம்
மனமாற வேண்டுகின்றனர். அடுத்து விநாயகர், சுப்பிரமணியர், நீலோத்தமன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி ரதங்களில் எழுந்தருள்கின்றனர். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தீபாராதனை காட்டப்பட தேரை வடம் பிடித்து இழுக்கின்றனர் பக்தர்கள். முதலில் மூல முதல்வனான விக்னங்களை களையும் விநாயகப் பெருமானின் ரதம் முன்னே செல்கிறது. தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய பெருமான் திருத்தேரில் எழுந்தருள்கிறார். வேல் கொண்டு திகழும் வேலவன் மால் மருகனை வேண்டி துதிக்கிறார்கள் பக்தர்கள். இவர்களின் பின்னே தியாகராஜர், கமலாம்பாள் தேர் ஆடி அசைந்து வருகிறது. அடுத்து நீலோத்தமன், சண்டிகேஸ்வரர் ரதங்கள் பின்தொடர்கின்றன. ஊர் கூடி தேர் இழுத்தல் என்பார்கள். அதுபோல் சிவபெருமானின் கருணையால் பக்தர்களாக நாம் இங்கே ஒன்றிணைந்தோம் என்ற ஒற்றுமை உணர்வுடன் பக்தர்கள் இங்கே ஒன்று கூடி தேரை வடம் பிடிக்கின்றனர். தேர் என்பது மிக உயரமானது. அது ஆடி அசைந்து வரும் அழகே அழகுதான். தேர் திருவிழா ஊரின் கௌரவத்தை காக்கும் விழா. எந்தவித இடையூறும் இன்றி அந்த வருட தேர் இழுக்கப்பட்டு நிலைக்கு வந்து சேர்ந்தால் ஊரில் சுபிக்ஷமும் அமைதியும் செழிப்பும் நிலவும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. மேல ராஜ வீதியில் புறப்பட்டு வடக்கு வீதி, கீழ வீதி, தெற்கு வீதி வழியாக மீண்டும் மேல வீதியில் உள்ள நிலையை அடைகின்றன இந்த தேர்கள். தேர் திருவிழாவை காணும் நாமும் மங்களங்கள் நம் வாழ்வில் நிறைய பெருவுடையார் நமக்கு பெரும் வாழ்வு தந்தருள பிரார்த்தனை செய்கிறோம். பெருவுடையாரும் பெரிய நாயகியும் நமக்கு பெரும் வாழ்வு தந்தருளட்டும். தஞ்சை என்கின்ற அற்புதமான பகுதி சோழவள நாடு. அதனால்தான் சோழநாடு சோறுடைத்து என்கின்ற வாசகத்தை இன்றும் நாம் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சோறுடைத்து என்று சொன்ன உடனேயே பலருக்கும் நினைவிற்கு வரக்கூடியது காவேரி பாய்ந்து நெல் விளைந்து களம் நிறையக்கூடிய பூமி தஞ்சை ஆனபடியினாலே தஞ்சையிலே சோறு என்பதற்கு ஆதாரமான நெல் விளைகின்றது. ஆகவே சோழநாடு சோறுடைத்து என்ற வாசகம் சொல்லப்பட்டதா என்றால் இல்லை. சோறு என்கின்ற தமிழ் சொல்லுக்கு ஞானம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. நாம் இன்றைக்கு சோறு என்ற உடனேயே உண்ணுகிற சோறுதான் நமக்கு நினைவிற்கு வருகிறது. ஆனால் சோறு என்கின்ற வார்த்தைக்கு ஞானம் என்று பொருள் உண்டு. சோழவள நாடு ஞானத்தை தன்னகத்தே கொண்ட நாடு. அதனால்தான் சோழவள நாடு சோறுடைத்து என்ற வாசகத்தை பதிவு செய்தனர் நம்முடைய முன்னோர்கள். அந்த வகையில் ஞானத்தை, செல்வத்தை, எல்லா விதமான நலன்களையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய சிவபெருமான் இங்கே எழுந்தருளி அருள் புரிய கோயில் பெரிய கோவில் என்கின்ற நாமத்துடன் விளங்குகின்றது. அந்த பெரிய கோயிலில் நடைபெற்ற
திருத்தேர் வைபவத்தை இன்றைய தினம் நாம் நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே வழிபட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். வாழ்வில் நாம் கடை தேறுவதற்கும் நம்மை தேற்றுவதற்கும் உரியது திருத்தேர் பவனியாகும். இந்த திருத்தேர் வைபவத்தை தரிசித்த நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா வகையான நலன்களும் கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்புக்குரிய ஆலயத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.